வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு கோலாகலமாக பிறந்துள்ளது. 2025ஆம் ஆண்டினை வழியனுப்பி வைத்துவிட்டு 2026ஆம் ஆண்டினை வரவேற்கும் விதமாக கேக் வெட்டியும், நள்ளிரவில் புத்தாண்டு பிறந்தபோது பலரும் கேக் வெட்டி புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொண்டனர். சென்னை, புதுச்சேரி மட்டுமல்லாது கடலோர நகரங்களில் உள்ள பீச் ரெசார்ட்டுகளில் கொண்டாட்டங்கள் களை கட்டின. நள்ளிரவு நேரங்களிலும் தேவாலயங்களிலும் கோவில்களிலும் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமானோர் பங்கேற்று புத்தாண்டு சிறப்பாக இருக்க பிரார்த்தனை செய்தனர். தமிழகத்தில் கஞ்சாவே இல்லை என்று வெட்கமே இன்றி கூறும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இருந்த 3 அடி கஞ்சா செடி தெரியவில்லையா என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள புரட்சித் தமிழர் எடப்பாடியார், கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாகப்பட்டினத்தில் 140 கிலோ, ராமநாதபுரத்தில் 564 கிலோ, திருச்சியில் 4 கிலோ என தமிழகத்தில் பிடிபட்டுள்ள கஞ்சா குறித்த செய்திகள் எல்லாம் இந்த அமைச்சருக்கும் அவரின் தலைவரான முதல்வருக்கும் தெரியாதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தைப்பொங்கல் பரிசாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீலக்கரும்பு ஆகியவை வழங்குவதற்கு 248 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2 கோடியே 22 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீலக்கரும்பு வழங்குவதற்காக 248 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ள நிலையில் ரொக்கப்பணம் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. காசோலை மோசடி வழக்கில் மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 2 மாதங்களுக்கு தண்டனையை நிறுத்தி வைத்தும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2 மாதங்களுக்குள் 1 கோடியை திருப்பி அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஜனவரி 2 முதல் 4ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும், அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.